பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கல் அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அர்ஸலஹு பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாம் அல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்தி விடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு மன் துஸல்லி அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்களுடைய பிரார்த்தனை யாருக்கு என்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழக்கூடிய நாம் நம்முடைய தேவைகளை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை வழிமுறைகளை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஏன்னா இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், உலகத்தில் இஸ்லாம் அல்லாதவர்களும் இஸ்லாத்தை சரியாக புரியாத மக்களும் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்க முடியாது. அப்படி கேட்டால் அல்லாஹ் எங்கே தரப்போகிறான், அவனுக்கு நமக்குமான ஒட்டும் உறவு வெகு தூரத்தில் இருக்கிறது, எனவே நாம் பாவிகளாக இருக்கிறோம், எனவே அவனை நாம் நெருங்க முடியாது என்ற கோணத்தில்தான் இன்றைக்கு அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டிய அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் செய்யக்கூடிய ஒரு போங்கை இஸ்லாமிய மக்களிடத்தில் பார்க்கிறோம். மாற்று மதத்தவர்களும் அப்படித்தான். கடவுளை நெருங்க முடியாது, கடவுளுக்கு இடைத்தரகர்களாக இருக்கக்கூடிய மத குருமார்களை எல்லாம் அணுகி அவர்களிடத்தில் தங்களுடைய கோரிக்கைகளை வேண்டுதல்களை வைக்கக்கூடிய சூழலில் இஸ்லாம் மிகப்பெரிய அழுத்தமான ஒரு பதிவாக எந்த ஒன்றாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்டு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. அதனால தான் மீண்டும் மீண்டும் அல்லாஹ்விடத்தில் எக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்பதன் மூலமாக அல்லது சொல்வதன் மூலமாக ஈயாக்க நஅபுது, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், வையாக்க நஸ்தஈன், இன்னும் உன்னிடத்திலே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று அல்லாஹ்விடத்தில் அழுத்தமான பதிவு செய்கிறோம். இந்த ஈயாக்க என்பது பிரதி பெயர் சொல், ப்ரொனவுன்ஸ் என்று இங்கிலீஷில் சொல்லப்படும். இது வெறுக்க அப்படிங்கிறது ஓகே தான், யூ அப்படிங்கிற அர்த்தம், அல்லது நீ அல்லது அதாவது முன்னிலையை பார்த்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. அப்போ நஅபுதுக்க அப்படின்னு சொன்னாலே போதும். ஆனால் அரபுடைய அந்த இலக்கண பிரகாரம் அந்த பிரதி பெயர் சொல்ல ஈயா அப்படிங்கிற வார்த்தையோடு சேர்த்து முன்னாடி சொல்லும் பொழுது அழுத்தம் கொடுக்கும். அப்போ உன்னை வணங்குகிறேன் அப்படிங்கிறத விட உன்னையே நாங்கள் வணங்குகிறோம்.
உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம் அப்படிங்கிறத உன்னிடத்திலேயே அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்குறோம். அந்த அளவு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக அல்லாஹ் பதிவு செய்து நம்மளை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அதனால தான் நான் சமீபமாக இருக்கிறேன் கேட்டாங்க, சந்தேகப்பட்டதை கேட்டாங்க. இதா சாலக்கு இபாதி அன்னி, என்னை பற்றி என்னோட அடியார் கேட்குறாரு அப்படின்னா என்ன, அல்லாஹ் ரொம்ப தூரத்தில் இருக்கிறான், அரசில் இருக்கிறான், அவனை எங்கே நெருங்க முடியும், நம்ம கேட்குறது எங்கே கேட்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி கண்ணோட்டத்தில் வந்து உங்களிடத்தில் கேட்குறாங்க. இன்னி கரீப், நீங்கள் சொல்லிடுங்க நான் சமீபமாக இருக்குன்னு சொல்லிடுங்க அப்படின்ட்டான். சரி, சமீபம்னா எவ்வளவு சமீபம்? இதுவும் சமீபம் தானா? இப்போ என்னிடத்துல மைக்கு ஒட்டிருக்கு, இது சமீபம் தானா? கண்ணாடி ஒட்டிருக்குதுல, இதுவும் சமீபம் தானா? எல்லாமே சமீபந்தான். ஆனால் சமீபத்துடைய அளவு என்ன? சூரத்து காஃபில் சொல்கிறான், நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், பிடரி நரம்பை விட சமீபமாக இருக்கிறோம். முடிஞ்சு போச்சா? அவனுக்கு நமக்குமான உறவு இந்த அளவுக்கு இருக்கிறது. எனவே அவனிடத்தில் கேட்க சொல்கிறான் அல்லாஹ். இது நாம் அல்லாஹ் அவனிடத்தில் கேட்டு பெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. எதுவாக இருந்தாலும் கேட்கலாம். ஹலாலான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். கொடுக்குறான் கொடுக்கல, கேட்டுக்கிட்டே இருக்கணும். இது நம்முடைய பங்களிப்பு. அதே மாதிரி தான் அல்லாஹ் மலக்குமார்கள் நியமித்து அவர்களும் நமக்காக பிரார்த்தனை செய்கிறாங்க. இது ஒரு பெரிய வாய்ப்பு தானா? ஏன்னா நாமெல்லாம் பாவம் செய்தவர்கள், ஆனால் அவர்கள் வந்து பாவம் செய்யாதவர்கள். லா யஸூன் அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் அவர்களுக்கு எதை ஏவுறானோ அதுக்கு மாறே செய்ய மாட்டாங்க. வயஃபலூன மா யுமரூன், எது ஏவப்பட்டுச்சோ அதை மட்டும்தான் செய்வாங்க. திருடாத ஆனால் மனுஷன் திருடுவான், பொய் சொல்லாத மனுஷன் பொய் சொல்லுவான், ஆனால் அவங்கள்ட்ட அந்த பழக்கங்கள் கிடையாது. எது சொல்லப்பட்டுச்சோ அதை மீறக்கூடியவர்களாக இல்லை, பாவம் செய்யாதவர்களாக இருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைக்கு கொஞ்சம் மதிப்பு கூடுதல் தானே. அப்போ அந்த பிரார்த்தனை எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால், இன்னும் போனஸாக நான் கேட்டு பெறுவதை விட என் சார்பாக அல்லது நம்மின் சார்பாக மலக்குமார்கள் நமக்காக பிரார்த்தனை செய்கிறாங்க பாருங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரார்த்தனையை நம்ம வாங்குவதற்கு முயற்சி பண்ணணும். மலக்குமார்களுடைய பிரார்த்தனை நமக்கு கிடைப்பதற்கான அந்த வாய்ப்புகளை, வழிமுறைகளை ஏற்படுத்தி கொள்ளணும். அதுதான் தலைப்பின் கீழே நாம் பார்க்கக்கூடிய செய்திகள். அப்போ முதலாவது செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வானவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். யாருக்கு? அல்லாஹ்வுடைய தூதருக்கும் செய்கிறார்கள், இறை விசுவாசிகளுக்கும் செய்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் சூரத்துல் அஹ்ஸாபில் வந்து பதிவு பண்ணுறான். சூரத்துல் அஹ்ஸாபில் 56வது வசனமாக சொல்லும்போது எல்லாத்துக்கும் பிரபலியமான வசனம், இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபியி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக வானவர்களும் அல்லாஹ்வும் நபியின் மீது ஸலவாத் சொல்றாங்க. ஸலவாத் சொல்றாங்கன்னா அங்க பிரார்த்தனை தான். அல்லாஹ் அருள் புரிகிறான், அல்லாஹ் வந்து கொடுப்பான், அல்லாஹ் வந்து யார்கிட்ட போய் கேட்க மாட்டான். அப்ப அல்லாஹ் ஸலவாத் சொல்றான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருள் புரிகிறான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். எனவே நீங்களும் அருள் வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹினா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மது. அதுதான். ஆனால் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறது இல்லை. அது சொல்வதன் மூலமாக என்ன லாபங்கிறத தெரிஞ்சு சொல்லணும். சாப்பிட்றோம்லங்க, என்ன சாப்பிட்றோன்னு சொல்லி தெரியாமல் வெளியில் வந்து என்ன சாப்பிட்டேன்னா புண்ணாக்கு சாப்பிட்டேன்னு சொல்லணும்ல, ஏதாவது சாப்பிட்டேன்னு சொல்லணும்ல. ஒன்றுமே இல்லை அப்படின்னா என்ன அது அர்த்தம்? கோபம் தானே வரும். என்ன சாப்பிட்டேன்னு சொல்லல, சாப்பிட்டது என்னன்னு சொல்லணும்ல. அப்போ அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீது அல்லாஹ் அருள் புரி என்று பிரார்த்தனை செய்கிறோம். ஸலவாத்து ஓதிக்கிட்டே இருக்கிறது வந்து அது வெறுமனே ஓதுவது அல்ல, மத சடங்கு அல்ல. அது ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனை இறை தூதருக்காக செய்கிறோம். மரணித்த பிறகு இறை தூதர் நம்மிடத்தில் பிரார்த்தனை செய்ய சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதில் ஒன்று இது. அடுத்து வந்து பாங்குக்கு பின்னாடி உள்ள துவா. இறந்த பிறகு எனக்காக வேண்டி துவா கேளுங்கன்றாங்க. இதான் மார்க்கம். இறந்த பிறகு என்கிட்ட வந்து கேளுங்கன்னு சொல்லலை அல்லாஹ்வுடைய தூதர். அதான் வித்தியாசம். இறந்த பிறகு என்கிட்ட வந்து கேளுங்கன்னு சொல்லலை, எனக்காக கேளுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தாருக்கு அருள் புரி. எப்படி அருள் புரி? கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கு எப்படி அருள் புரிந்தாயோ அதுபோல ஒரு அருளை புரி என்று சொல்லி ஸலவாத்தின் மூலமாக பிரார்த்தனை செய்கிறோம். இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி.
சரி, நமக்காக மலக்குமார்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனையை அஹ்ஸாப்ல 43வது வசனமா சொல்லும்போது ஹுவல்லதி யுஸல்லி அலைக்கும் வ மலாயிகத்துஹு, அல்லாஹ்வும் உங்களுக்கு மீது கருணை புரிகிறான், மலக்குமார்களும் உங்களுக்காக வேண்டி யுஸல்லி தான், யுஸல்லி அலைக்கும், அதே மாதிரி வல் மலாயிகா, மலக்குமார்களும் உங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ மலக்குமார்களுடைய பிரார்த்தனை நமக்கு இருந்துகிட்டே இருக்கு, எந்தெந்த சந்தர்ப்பத்தில் இருக்குது அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நாம பிறருக்காக வேண்டி துவா கேட்கணுங்க. அந்த பழக்கம் இல்லைன்னா கொண்டு வாங்க. சுயநலமா இஸ்லாம் வாழவே சொல்லலை. எனக்கு மட்டும் கேட்டுக்கிட்டு என்னோட அமைக்கிக்கிட்டு அந்த துவாவை போங்கன்னு சொல்லலை. அப்படி போகவே கூடாது. பிறருக்காக வேண்டி கேட்கணும் துவா என்பது. இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்காக வேண்டி கேட்கணும். அப்படி கேட்கும் பொழுது என்ன லாபம் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, ஒருத்தர் வந்து அப்படி ஒரு சகோதரனுக்காக வேண்டி அல்லது சகோதரிக்காக வேண்டி மற்றொரு பிரார்த்தனை செய்கின்ற பொழுது மலக்குமார்கள் அங்கே அவரோடு அமர்ந்து கொண்டு குல்லமா தஆ லி அஹீஹி பிகைரின், தன்னுடைய சகோதரனுக்காக வேண்டி நல்லதை வேண்டி கேட்கின்ற பொழுது காலல் மலக்குள் முவக்கல் பிஹி, அவர் மீது சாட்டப்பட்ட அவரோடு இருக்கக்கூடிய அந்த மலக்கு சொல்றாங்க ஆமீன். யார் சொல்ற? மலக்கு சொல்றாங்க. நாம ஆமீன் ஆமீன் மாமீன் போறதுக்கு வேலையே கிடையாது. எது இருக்குதோ அதை ஏத்துக்கிடுங்க. நான் துவா செய்து நீங்கள் ஆமீன் சொல்வதற்கு இல்லை. ஆனால் நான் செய்கிறேன், எனக்கு தெரியல, ஆனால் ஆமீன் என்பதை ஏற்றுக்கொள். இவர் துவா செய்கிறாரு, இவருடைய சகோதரருக்காக கேட்கிறாரு, அதனை விட்டுறாத அல்லாஹ் ஏற்றுக்கொள் என்று சொல்லி மலக்குமார்கள் நமக்காக வேண்டி அங்க உட்கார்ந்து அந்த துவாவை ஏற்றுக்கொள் என்று சொல்லி பரிந்துரை செய்யறாங்க. இதோட முடிஞ்சு போச்சா? செஞ்சுவிட்டு வழக்கபி மிஸ்லி, நீ என்ன கேட்டியோ அவருக்காக நீ என்ன கேட்டியோ அதுபோன்று உனக்கும் இருக்கிறது என்று மலக்குமார்கள் சொல்லுவார்கள். சுப்ஹானல்லாஹ், உனக்கும் இருக்கு. அப்ப ஒரு மலக்கு நின்றுகிட்டு நாம அடுத்தவர்களுக்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனை மூலமாக நாம என்னெல்லாம் வேணுமோ அதையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் மலக்குகள் மூலமா தர்றானா? பெரிய பாக்கியம் தானே இது. இதை புரியல, இதை செய்வதற்கு தயாரா இல்லை. நான் சொல்லணும், நீங்க ஆமீன் போடணும். இது என்ன கான்செப்ட்? இது எங்க இருக்குது? மார்க்கத்தில் எங்க சொல்லப்பட்டிருக்கு? எங்கேயாவது ஒரு இடத்துல வந்திருக்காத மாதிரி இல்லையே. இருப்பதை அழுத்தித்தானே சொல்றோம், இருப்பதை அழுத்தி பதிவு செய்யறோம். இது இருக்கிறது, இந்த பிரார்த்தனை வேண்டும். இதை ஒவ்வொருவரும் மனதில் வச்சு மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு வழங்குகிறான். அதே போல அடுத்து மலக்குமார்களுடைய பிரார்த்தனை யாருக்கு? செலவு செய்யறாங்க பாருங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி, அவர்களுக்காக வேண்டி மலக்குமார்களுடைய பிரார்த்தனை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரில் இடம்பெற்றிருக்கிறது, மாமின் யௌமின் யுஸ்பிஹுல் இபாது ஃபீஹி இல்ல மலக்கானி இன்ஸிலானி, ஒரு அடியான் காலை ஆகின்ற பொழுது அல்லாஹ் 2 மலக்குகளை இறக்குறான். 2 மலக்குகளை இறக்குறான். இறக்கிட்டு ஃபயகூல் அஹதுமா, ஒருத்தர் சொல்றாரு அல்லாஹும்ம அதி முன்ஃபிகன் கலஃபா வயகூல் ஆகர் அல்லாஹும்ம அதி மும்சிகன் தலஃபா. ஒரு மலக்கு சொல்றாரு, யாரெல்லாம் அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுக்கிறார்களோ செலவழிக்கிறார்களோ அவர்களுக்கு பிரதிபலனை கொடு. அப்படின்னா என்னது? அதே மாதிரி இன்னும் நிறைய கொடுத்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் கேட்கிறாங்க. யார் கொடுக்காம அமுக்கி ஒளிச்சு வச்சுக்கிறாங்களோ செலவழிக்காம அழிவை கூடு என்று கேட்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப நாம ஏதாவது கொஞ்சமாவது செலவழிக்கணும். காலையில் எந்திரிச்சு முடிஞ்சா ஏதாவது கொஞ்சமாவது செலவழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி கொஞ்சம் செலவழிச்சாலும் ஓகே, என்ன சக்தி என்னன்னு பண்ணலாம். நான் 1000 ரூபாய் செலவழிக்கணுங்கிறது அல்ல, 1 ரூபாய் என்னால் செலவழிக்க முடியுதா? என்னுடைய சக்தி என்ன, என்னுடைய நிலைமை என்ன, அல்லாஹ் பார்க்கிறான். ஆனால் அப்படி செலவழிக்கின்ற பொழுது மலக்குமார்களுடைய பிரார்த்தனை இருக்கிறது என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல அடுத்து மலக்குமார்களுடைய பிரார்த்தனை போன ஜும்மால நான் பேசியிருக்கிறேன், பேச வேண்டிய இடத்துல இங்கேயும் அதை பதிவு பண்றேன். நோயாளிகளை போய் நோய் விசாரிப்பதற்கு பாருங்க, அதுக்கு கிடைக்கக்கூடிய பரிசாக வானவர்களுடைய பிரார்த்தனை அல்லது மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது. இது இன்னைக்கு போயிடுச்சு. ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமையில 5ல் இயாதத்துல் மரீத் அப்படின்னாங்க, நோயாளியை விசாரிப்பது. எந்த நோயாளியை விசாரிப்பது? நண்பனாக தான் விசாரிப்பது, சொந்தக்காரனாக தான் விசாரிப்பது,
ஜமாத்தில் யாராவது விஐபி முக்கியஸ்தராக தான் விசாரிப்பது, வேறு யாருமா இருந்தால் போகிறதே கிடையாது. இல்லை தானே? அப்படி தான் நடக்குது. எல்லாம் அப்படியா எல்லா நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். ஆனால் நோய் விசாரிப்பதனால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அபூ தாவூத், அஹ்மது போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மா மின் ரஜுலின் யஊது மரீதன் மும்சியன் இல்லா ஹரஜ மஅஹு 70 அல்ஃபி மலக்கின். யாராவது ஒருத்தர் ஒரு நோயாளியை மாலை நேரத்தில் நோய் விசாரிக்க சென்றால் அவர்களோடு 70,000 மலக்குகள் கூட போகிறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆனால் கண்ணுக்கு தெரியல. எனக்கு ரைட்டும் லெஃப்ட்டும் முன்னாடி பின்னாடி எனக்கு 4 பேர் பாடி கட்டு மாதிரி ஒரு படம் மாதிரி வந்தால் அதில் ஒரு கம்பீரம், ஒரு ஆடம்பரம், ஒரு படோடாபம் என்னென்னமோ இருக்குது. ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் 70,000 மலக்குகள் என்னோடு வருகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு யஸ்தக்ஃபிரூன லஹு ஹத்தா யுஸ்பிஹ, அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு ஒரு துவா தான், அவருடைய பாவத்தை மன்னித்து விடு அப்படின்ட்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்புக்கான பிரார்த்தனை துவாவை அவர்களுக்காக வேண்டி செய்கிறாங்க. ஹத்தா யுஸ்பிஹ. அப்போ மாலையில் போனோம் இல்லையா, காலையில் அடையிற வரைக்கும் இது நடக்கிறது. அது மட்டுமல்ல, வகான லஹு ஹரீஃபுன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் ஒரு பல தோட்டமும் அவருக்கு இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே மாதிரி தான் காலையில் அடைஞ்ச உடனே காலையில் ஒரு ஆள் நோய் விசாரிக்க போறாரு. நோய் விசாரித்த பிறகு அப்படி போகும்பொழுது அதே 70,000 மலக்குகள் அவருக்கான பாவ மன்னிப்பு பிரார்த்தனையை செய்கிறாங்க. அவருக்கு சொர்க்கத்தில் பல தோட்டம் இருக்கிறது என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியாக பார்க்கிறோம். அப்போ நோய் விசாரிப்பது என்பது நமக்கான பாவ மன்னிப்புக்கான ஒரு பிரார்த்தனையை மலக்குமார்கள் செய்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியுது. அதே போல் அடுத்து இந்த அரிசை சுமந்துட்டு இருக்காங்க பாருங்க, அந்த வானவர்கள் ஒரு அருமையான ஒரு பிரார்த்தனையை சிலருக்கு செய்கிறாங்க. அந்த செய்தியை அல்லாஹ் சூரத் காஃபிரில் 7, 8, 9 3 வசனங்களை சொல்றான். அல்லதீன யஹ்மிலூனல் அர்ஷ், அரிசை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வானவர்கள், வமன் ஹவுலஹு, அந்த அரிசை சுற்றி இருக்கக்கூடிய வானவர்களும், யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள். வயூமினூன பிஹி, இன்னும் அல்லாஹ்வை நம்பியவர்களாக, வயஸ்தக்ஃபிரூன லில்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதோட முடிச்சா இல்லை. அடுத்து என்ன கேட்கிறாங்கன்னா, ரப்பனா, எங்கள் இறைவா, வசிஅத குல்ல ஷைஇன் ரஹ்மத்தன் வ இல்மா, எங்கள் இறைவனே, நீ அருளாலும் அதே போல கல்வியாலும் எல்லா பொருள்களையும் சூழ்ந்திருக்கிறாய். ஃபக்ஃபிர் லில்லதீன தாபு, யார் பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ, வத்தபு சபீலக, உன்னுடைய வழியை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்கிறார்கள். யார் தௌபா செய்தமோ அவங்களுக்கு ரெக்கமெண்ட் யாரு? மலக்குமார்கள் ரெக்கமெண்டு. அதே போல அல்லாஹ்வுடைய பாதையில் சரியான மார்க்கத்தில் போயிட்டு இருக்கிறோமா, மலக்குமார்களுடைய பரிந்துரை என்ன? மன்னிச்சிரு அல்லாஹ். வகீஹிம் அதாபல் ஜஹீம், நரக வேதனையிலிருந்து அவர்களை பாதுகாத்துடு. 3வது பிரார்த்தனை, நரக வேதனையிலிருந்து அவர்களை பாதுகாத்துடு. இதோட முடிச்சிட்டாங்களா? இல்லை, திரும்ப செய்கிறாங்க. ரப்பனா, எங்கள் இறைவா, வாதுகில்ஹும், அவர்களை நுழையவை, ஜன்னாத்தி ஆதினின் அல்லத்தி வாத்தஹும், நிலையான சொர்க்கம், நீ வாக்கு கொடுத்திருக்கல, நிலையான சொர்க்கம் இருக்குன்னு சொல்லி அந்த சொர்க்கத்தில் அவர்களை நீ நுழையவை. அடுத்த பிரார்த்தனை. எவ்வளவு பரிந்துரை செய்கிறது யாரு? தப்பு செய்யாதவர், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர், நமக்காக வேண்டி இந்த பிரார்த்தனை பண்றாங்க. சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்முடைய அந்த நமக்கு மட்டும் சொர்க்கத்தை வாங்கி தரல. அடுத்து பாருங்க, வமன் ஸலஹ மின் ஆபாயிஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ ذُرِّيَّاتِهِم, அவர்களுடைய மூதாதையர்கள் நல்லவர்களாக இந்த உலகத்தில் நடந்தாங்க இல்லையா, ஈமான் கொண்டவர்களாக, அவர்களுக்கும், அவர்களுடைய துணைவியார்கள் யார் நல்லவர்களாக இருந்தார்களோ அவர்களுக்கும், அவர்களுடைய பிள்ளைகள் வாரிசுகள் யார் நல்லவர்களாக இருந்தார்களோ அவர்களையும் சொர்க்கத்தின் நுழையவை. சுப்ஹானல்லாஹ், எல்லாத்துக்கும் கேட்குறாங்க. அப்போ மனைவி நல்ல மனைவியாக இருக்கணும், சாலிகான மனைவியாக இருக்கணும், பிள்ளைக சாலிகான பிள்ளைகளாக இருக்கணும், மூதாதையர்கள் சாலிகானவர்களாக இருந்தால் அவர்களையும் சேர்த்து நம்மோடு நுழையவை என்று சொல்லி மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அடுத்து என்ன செய்கிறாங்க? வகீஹிமு ஸய்யிஆத், அவர்களை தீமையிலிருந்து பாதுகாத்துரு.
தீமையை அவங்களுக்கு அணுகாத அளவுக்கு அவர்களை விட்டு விரட்டி அடிச்சிரு சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாங்க, வமன் தக்கி செய்யாத்தி யௌமைதின், அந்த நாளில் நீ யாரை தீமையை விட்டு பாதுகாக்கிறாயோ ஃபக்கத் ரஹிம்தா, அவர்களுக்கு நீ அருள் புரிந்து விட்டாய் என்று சொல்லி மலக்குமார்கள் நமக்காக வேண்டி செய்யக்கூடிய பிரார்த்தனையை அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியாக பார்க்குறோம். அதே போல் அடுத்து இந்த தொழுகை விஷயங்கள்லேயே நிறைய விஷயம் என்ன செய்யுது, பொதுவாக இருந்தாலும் தொழக்கூடிய அந்த விஷயங்களில் நமக்காக வேண்டி மலக்குமார்களுடைய பிரார்த்தனை இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை பல்வேறு செய்திகளாக பார்க்குறோம். அதில் ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இப்னு ஹுஸைமால பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ் மலக்குமார்களை ஷிஃப்டாக வச்சிருக்கிறான். எப்படி ஏபிசி இப்படிலாம் ஷிஃப்ட்டில் போயிட்டு இருக்கிறீங்களோ அல்லது ஏபின்னு சொல்லி ஷிஃப்ட் வச்சு போயிடுறோமோ அதே மாதிரி மலக்குமார்களை காலையிலிருந்து என்ன செய்யறான், மாலை வரைக்கும் ஒரு ஷிஃப்ட் இருப்பாங்க, மாலை அடைஞ்ச உடனே காலை வரைக்கும் ஒரு ஷிஃப்ட், இந்த 2 ஷிஃப்ட்டுமே மாறி மாறி போகிறாங்க. அப்படி போகும்பொழுது அல்லாஹ் கேட்குறான், அவர்களை நீ எப்படி விட்டுட்டு வந்த? அப்போ அவர்களை தொழக்கூடியவர்களாக விட்டுட்டு வந்தேன். ஃபஜ்ருடைய நேரம் அந்த தொழுதுகிட்டு இருக்காங்களா, அந்த நேரத்தில் அவங்க போனோன்னா அடுத்த ஷிஃப்ட் வருது. சாயந்தரம் அதே மாதிரி அசருடைய தொழுகை தொழுதுகிட்டு இருக்காங்கல்ல, அந்த மக்களை பார்த்துட்டு போய் கேட்கும் பொழுது பதில் சொல்கிறாங்க, தொழுதவர்களாக விட்டுட்டு வந்தேன் சொல்லிவிட்டு அந்த மலக்குமார்கள் அல்லாஹ் இடத்துல பரிந்துரை செய்வார்கள், ஃபக்ஃபிர் லஹும் யௌமத்தீன், மறுமை நாளில் அவர்களை மன்னிச்சிடு அல்லாஹ், இந்த மாதிரி தொழக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க அவங்கள மன்னித்திருவிடு என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்வார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்குறது. இது தொழக்கூடிய தொழுகையாளிக்கான பிரார்த்தனை. அதே போல் தொழுகைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா, அடுத்த நேர தொழுகைக்கோ அல்லது முற்கூட்டியே இமாம் ஜமாத் நடத்துவதற்காக வேண்டி நாம் அங்கே உட்கார்ந்து இருக்கிறோம்னு சொன்னால் அந்த நேரத்திலும் நமக்கான பிரார்த்தனை கிடைக்கிறது அப்படிங்கிற செய்தியை முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல் மலாயிகத்து துஸல்லி அலா அஹதிக்கும் மாதாம ஃபி முஸல்லா, யார் ஒருவர் தன்னுடைய தொழுகை இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரோ அவர்களுக்கு மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். மாலம் யுஹதிஸ், ஆனால் அவர் என்ன செய்யக்கூடாது, அவருடைய ஒது பிரியாமல் இருக்கின்ற வரை அவருக்கான பிரார்த்தனை இருக்கிறது. என்ன பிரார்த்தனை செய்கிறாங்க, அல்லாஹும் மக்ஃபிர் லஹு அல்லாஹும் அர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிச்சிரு, இவர் மீது அருள் புரி என்று சொல்லி வாழவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடியுது. அதே போல் அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் இந்த தொழுகை சம்பந்தமாக சொல்லும் பொழுது, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு ல யுஸல்லூன அலா ஸஃபில் அவ்வல், இந்த முதல் சஃப் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் என்று சொல்லி வானவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். முதல் சஃபுக்கு அவ்வளோ பெரிய வெயிட் இருக்கு. முதல் சஃபுக்கு வந்துட்டோம்னு சொன்னால் மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் அருள் வேண்டி கேட்குறாங்க. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, புகாரில் இடம்பெற்றிருக்கிறது, இந்த முதல் சஃபுடைய சிறப்பும் சரி பாங்கு சொல்லுவதனுடைய சிறப்பையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களில் போட்டி வந்துடும். எப்படி போட்டி வரும், நான் பாங்கு சொல்கிறேன் நீ பாங்கு சொல்கிறேன், நான் முதல் சஃபில் நிற்கிறேன் நீ முதல் சஃபில் நிற்கிறேன்னு போட்டி வந்துடும். உங்களில் குழுக்கள் முறையில் தேர்வு செய்து பாங்கு சொல்கிறதுக்கு விடணும், முன் சஃபில் நிப்பாட்டணும் அப்படி சொல்லி எங்கேயுமே நம்ம பார்த்ததில்லை. இதுவரைக்கும் என்ன செய்யலை, திடீர்னு அதாவது பார்த்துருக்குறோம், ஏதாவது ஒன்றுக்கு திறந்து விட்டால் தும்னு ஓடி வருவாங்க. ஆனால் இப்படி பாங்கு சொன்ன உடனே முன் சஃபுக்கு அடிச்சுக்கிட்டு ஓடி கியூவில் நிற்க முடியாமல் முன் சஃபில் 2வது சஃபு அடுத்த சஃபுக்கு போனதாக நான் அறிஞ்ச வரலாறு இது வரைக்கும் எனக்கு பார்த்ததே இல்லை, வரலாற்றில் நான் பார்க்கவே இல்லை. ஏன் அந்த அளவுக்கு அதனுடைய சிறப்பு இருக்குது, அதனுடைய மகிமை இருக்குது, இருந்தும் கூட அந்த முதல் சஃபுக்கான அந்த மகிமை தர்றதில்லை. பலர்களும் அப்படியே நிற்கிறது, அப்படியே வேகமாக எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன வழியோ அந்த மாதிரி போய் நின்று கொள்வது. இன்னும் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அப்படி ஃபேன் தொங்கு பாருங்கள், அதை பிடிச்சிக்கிட்டு அங்கனே அப்படி நகட்டவே மாட்டார். முதல் சஃபை நெருக்கி வேற நிற்கணும்லங்க, இடைவெளி இருக்கு, நெருக்கணுமா இல்லையா, நெருக்கிறது இல்லை. நான் இங்கே பிடிவாதம் இதை விட்டு போனால் காற்று வராது அப்படி சொல்லி அங்கனே நின்று கொள்வது. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா போய் துண்டை போட்டு வச்சிருவார். 12:45 பாங்க 1:15 சில இடத்துல தொழுகை, அப்படி போன உடனே மைனர் மாதிரி துண்டு நல்லா மடிச்சிருக்கும் அயன் பண்ணி, அதை போய் அப்படி போட்டு வர்றான், முடிஞ்சு போச்சு நாட்டாம வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊருக்காரு அவர் அந்த இடத்துல நிற்பார். அவரை தவிர யாரும் நிற்கக்கூடாது. என்ன இது அது? இப்போ யார் முந்தி வருகிறாரோ அவர்களுக்குத்தான் அப்படிங்கிறதும், அல்லது நீங்கள் நிறைய பேர் வந்துட்டீங்கன்னா குழுக்கள் முறையில் தேர்வு செய்யக்கூடிய அளவிற்கு முன் சஃபுக்கான சிறப்பு இருக்கிறது. அதனால் முன் சஃபுக்கு போட்டி என்ன செய்யணும், முந்தணும்.
அதே மாதிரி அடுத்து சஃபுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது சஃப்ல வலதுபுறத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் தர்றாங்க. இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலா மயாமினி ஸுஃபூஃப். அபூதாவுல வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வும் வானவர்களும் என்ன செய்றாங்க, அல்லாஹ் அருள் புரிகிறார், வானவர்கள் வந்து பிரார்த்தனை செய்றாங்க, வலது சஃபுடையவர்களுக்கு அப்படி பிரார்த்தனை செய்கிறாங்க. அப்போ இடது சஃபுக்கு இல்லையே, நான் இடது சஃபில் நிற்க மாட்டேன்னு அடம் பிடிக்கக்கூடாது. பார்த்தா இங்கே நிற்கிறாரு, எல்லாரும் வலது சஃபிலே போயிட்டீங்கன்னா இந்த ஹதீஸ் தெரிஞ்சு போச்சுல, எல்லாரும் இப்போ வலது பக்கமே நின்றோம்னா பிழை, அதுவும் செய்யக்கூடாது. முதல் சஃபு பூர்த்தியாக்கணும், அடுத்த சஃபு பூர்த்தியாக்கணும், அதையும் செய்யணும். எனக்கு கிடைக்கலையே, கிடைக்கல தான். கிடைக்கலன்னா என்னங்க செய்யறது? ஹாதா மின் ஃபضل ரப்பி, முடிஞ்சு போச்சு, இது என்னுடைய ரப்புடைய அருள். இந்த பக்கத்து உள்ளவங்களுக்கு அருள் கிடைச்சி போச்சு, இங்கிட்ட உள்ளவங்களுக்கு இல்லை. அதனால இல்லைங்கிறதுக்காக என்ன செய்ய வேண்டியது, நீங்கள் மற்ற சிறப்புகள் அடையிறதுக்கு தேடணுமே தவிர இங்கே கிடைக்கலங்கிறதுக்காக அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கிறது. நீ இடத்து போகிறது பூரா அப்படியே ஃபுல் பண்ணு, நான் அப்புறம் வந்தோடனே வலது புறத்தில் இருக்கிற இந்த சேட்டை பண்ணக்கூடாது. இமாம் நின்றுட்டாருண்டா எந்த தொழுகையும் இல்லைன்னு சொல்லப்பட்டுச்சு. நீங்கள் தொழுதுகிட்டு இருக்கிறீங்க சுன்னத்தான தொழுகை, அதை கூட விட்டுட்டு வந்து இமாமில் சேர்ந்துடணும். இன்னைக்கு என்ன செய்யப்படுது, சில பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டாயமாக ஃபஜ்ரில் நின்று இப்படி பிடிவாதமாக பிடிச்சி தொழுதுகிட்டே நிற்கிறாரு. அவர் ருக்குவு போனாலும் சரி, சைதாக போனாலும் சரி, போயிட்டே நீ நான் அதை தொழுதுதான் வருவோம்னு சொல்லி பிடிவாதம் பிடித்து தொழக்கூடியவர்களை இன்னைக்கு பார்க்குறோம். இதல்ல, இது வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல. நீங்கள் ஓடி வந்து என்ன செஞ்சிருங்க, இமாமு நின்றுட்டாருன்னு சொன்னால், ஃபர்லு நின்றுச்சுன்னா உடனே வந்து சேர சொன்னாங்க. அதனால் வலதுபுறம் கிடைக்கலன்னு சொன்னால் இடதுபுறம் தான் கிடைக்குன்னு சொன்னால் இடதுபுறத்தை வந்து நம்ம என்ன செய்யணும், பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதனால தான் என்ன செய்கிறாங்க சஹாபாக்கள் பாருங்க, இவ்வளோ சொன்ன பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இப்படி தொழுது முடிச்சோன்னு வலதுபுறம் தானே திரும்புவாங்க. அதனால சஹாபாக்கள்ல பெரும்பாலும் வலதுபுறம் இருப்பதையே விரும்பக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. வலதுபுறத்தில் மலக்குமார்களுடைய பிரார்த்தனையும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் வலதுபுறத்தில் அதிகமாக திரும்புவார்கள் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வலதுபுறத்தை நாங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருந்தோம் அப்படிங்கிற செய்தியை வந்து முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தங்களில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல் அடுத்த செய்தி, பிரபலியமான செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா கால் இமாமு கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன், இமாம் வந்து கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் சொன்னா ஃபகூலு ஆமீன், ஆமீன் என்று நீங்கள் சொல்லணும். ஆமீன் சொன்னா அபராதங்கள் சில ஊர்களில் இன்னைக்கு அது மாறிக்கிட்டு வருது, இன்ஷாஅல்லாஹ் மாறிடும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சரி ஆமீன் நம்ம தானே சொல்றோம், இந்த மலக்குமார்களுடைய அந்த என்னது பதிவு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, அது தொடரில் சொல்லும்போது ஃபஇன்னஹு மின் மன் கௌலஹு கௌலில் மலாயிகா உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. அதாவது யார் அப்படி சொல்கின்ற பொழுது யாருடைய சொல் மலக்குமார்களுடைய சொல், ஏன்னா மலக்குமார்களும் ஆமீன் சொல்றாங்க, நாம ஆமீன் சொல்றோம்ல, மலக்குமார்களும் ஆமீன் சொல்றாங்க. அப்படி ஆமீன் சொல்லக்கூடிய இந்த ஆமீனோடு ஒத்து போய்விட்டால், அவர்களுடைய அந்த ஆமீனும் உங்களுடைய ஆமீனும் சேர்ந்து விட்டால் உங்களுடைய முந்தி உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அப்படிங்கிற சுவை செய்தியை வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்போ மலக்குமார்களும் இமாம் வந்து வலத்தாலின்னு சொன்ன பிறகு ஆமீன் என்று அவர்களும் சொல்கிறார்கள். அதுல நமக்கு கூட்டாக இருக்கிறது அவருடைய பிரார்த்தனை அப்படிங்கிற செய்தி புகாரி என்ற ஹதீஸ்காரங்களை பார்க்கிறோம். ஆக மலக்குமார்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. அதை நாம் இந்த செயல்கள் மூலமாக பெற முடியும் அப்படிங்கிற பாடத்தை படிச்சிருக்கிறோம். அதையெல்லாம் பெறுவதற்கான முயற்சிகள் செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாவில் முர்ஸலீன் நபினா முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, முதல் உரையில் சொன்னது போல இந்த துவா என்பது மிகப்பெரிய வலிமையானதாக இருக்கிறது. அந்த துவாவை வந்து நாம் நிறையவே நமக்காக வேண்டியும் நம்முடைய சமூகத்துக்காக வேண்டியும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், நம்மை அல்லது நம் சமூகத்தின் மீது மிகப்பெரிய அவதூறுகளை பரப்புவதற்கு மிகப்பெரிய திட்டங்கள் போட்டு இஸ்லாமிய எதிரிகள் நிறையவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ 2 நாள் அதான ஓடிக்கிட்டு இருக்கு. உலகம் முழுவதும் தெரியும், இந்தியா முழுவதுக்கும் தெரியும். இந்த இஸ்லாமிய எதிரிகள், அயோக்கியர்கள், ஆட்சியாளர்கள் தான் இந்த வேலையை செஞ்சாங்க அப்படிங்கிறத 100% ஊர்ஜிதப்படுத்தி பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. காஷ்மீருடைய தாக்குதல் அப்போ அது சரி
அப்படின்னு சொல்லி அவங்க ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. யார் செஞ்சவன் என்றைக்குமே ஒப்புக்கொள்ள மாட்டாங்கல்ல. நாங்கள் தான் செஞ்சோன்னு எப்படி ஒப்புக்கொள்வாங்க? இப்போ யார் மேலே பழி போடுறது? எடுத்த உடனே முஸ்லீம் மேலே தான். உலகத்தில் எது செஞ்சாலும் முஸ்லீம் தான். ஒரு ஏப்ப விட்டாலும் முஸ்லீமா விளங்கலை நமக்கு. ஒரு ஏப் அப்படின்னு சொல்லி ஏப்ப விட்டாலும் முஸ்லீம் தான் விட்டுப்பான். என்னடா அது? அது முஸ்லீமா இருந்தால் எப்படி செய்ய முடியும்? நம்ம அதான் கேட்குறோம். ஒரு முஸ்லீமை இப்படி செய்வானா? நம்ம அதானே சொல்கிறோம். அவன் முஸ்லீமே இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். செஞ்சிருந்தா இஸ்லாம் தானே சொல்லுது. இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒன்று மாதிரி காட்டு மிராண்டித்தனமாக நடக்க சொல்ல. போர்க்களத்தில் சந்திச்சா கூட பெண்களை பாதுகாக்கணுங்குது, வயதானவர்களை பாதுகாக்கணுங்குது, மத குருமார்களை பாதுகாக்கணும் விட்டாதீங்குது, குழந்தைகளை பாதுகாக்கணுங்குது, சொத்துக்களை சேதம் பண்ணாதீங்க அப்படிங்குது. இவ்வளவு பெரிய மரபுகளை சொல்லி போர் செய்ய சொல்லுது இஸ்லாம். போருக்கு போனா கூட அதை விட்டுப்பட்டு கூப்பிட்டுக்கிட்டே வா நீ முஸ்லீமா இல்லையா உடனே சுட சொல்லுதா? அல்லது பாம்பை கட்டிட்டு கொண்டு என்னைக்கா விழ சொல்லியிருக்கா இஸ்லாம்? செய்யறது பூரா அவர்கள் தான். அவர்கள் அவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிவிட்டு பேரை கொண்டு போய் நம்ம போட்டவொடனே என்ன செய்யறான்? மீடியாக்காரன் எல்லாம் ஒருதலை பட்சம்தான். யார் வந்தாலும் அவங்களுக்கு ஜலடா அடிப்பான். உடனே என்ன செய்ய? ஃப்ளாஷ் பண்ணி விட்டுறது, முடிஞ்சு போச்சு. முஸ்லீம்கள் தான் முஸ்லீம்கள். பேட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேட்டிகள், எவ்வளவு பேர் பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கிருந்து வந்த அந்த மக்கள் எவ்வளவு பேர் சொல்றாங்க, இல்ல இவங்க மீடியாக்கள் பரப்புற மாதிரி அல்லது இந்த அரசு சொல்ற மாதிரி செய்தி இல்லை, அங்க வந்து நடந்தது வேறு என்று சொல்லி நிறைய செய்திகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம சொல்வதற்கு நேரம் இல்லை. அவ்வளவு பெரிய செய்திகளை சொல்றாங்க. அங்க செய்தது யார் அப்படிங்கிறது ஊர்ஜிதம் இல்லை. அதே சமயத்தில் இப்படியாப்பட்ட ஒரு பரப்புதலை அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு மாத்திரமல்ல. சரி, அங்க செய்யுது பாருங்க. செய்யும் பொழுது செஞ்சு கொஞ்ச நேரத்தில் அங்கே இராணுவம் வருது. அதுக்கு முன்னாடி இராணுவம் எங்கே போச்சு? ஏன்னா அது வந்து ஒரு பிரபலியமான இடம். பொதுமக்கள் குறிப்பாக வந்து சுற்றுலாக்காக வேண்டி அதிகமாக வரக்கூடிய இடம். அந்த இடத்துல வந்து எவ்வளோ பெரிய பாதுகாப்பு கொடுக்கணும்? எவ்வளோ பெரிய பாதுகாப்பை மீறி அப்படி வந்து சுட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நடந்துச்சுல்ல, புல்வாமாவில் நடந்துச்சுல்ல, இராணுவ வீரர்களை பஸ்ஸில் வச்சு அப்படியே அட்டாக் பண்ணி எவ்வளோ 350 கிலோ கொண்ட ஒரு வெடிகுண்டை கொண்டு போய் காரில் வச்சு அடித்தாங்க. அந்த கேஸ் என்னாச்சு? இது வரைக்கும் இல்லையே, தொடச்சி தூக்கி போட்டாச்சுல. எல்லாம் அவர்களுடைய ஏஜென்ட்டுங்க. அவன் வச்சு காசு வாங்கி முஸ்லீம்கள் பேரில் இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவங்க பேராக இருந்தாலும் சரி, முஸ்லீம்கள் பேர்லேயே வாங்குவான். வாங்கினா அவன் காசுக்கு ரெடியாக இருக்கிறான். ஏன்னா வேலூர் இப்ராஹிம் மாதிரி எத்தனை பேர் முஸ்லீம்கள் இருந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து இஸ்லாத்துக்கு எதிரான சித்தாந்தத்தில் இருந்து பேசத்தானே செய்கிறாங்க. அது நமக்கு இந்த நிகழ்காலத்தில் பாடம் இல்லையா? அது இஸ்லாத்தில் வந்து துரோகிகள் இஸ்லாத்தில் பேரில் இருந்துக்கிட்டே செய்வாங்க. அது காலங்காலமாக இருக்கக்கூடியது. அவர்கள் தான் முனாஃபிக் என்று சொல்லி இஸ்லாம் அடையாளம் காட்டுச்சு. முனாஃபிக் இருக்கத்தான் செஞ்சான். அன்னைக்கு இருக்கிறான், இன்னைக்கு இருக்கிறான், என்னைக்கு இருப்பான். நடிப்பான், வேஷம் போடுவான். இங்கே வேஷம் போட்டுட்டு அங்கே போய் என்ன செய்வான்? எல்லா வேலையும் செய்வான். அப்போ அவன் அப்படி செய்கிறான் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய அது ஒரு ஆதாரமாக போயிடுமா? அது இஸ்லாம் சொல்லிச்சா என்னைக்காவது? அது இல்லையே. அப்போ இவ்வளவு பெரிய நிகழ்வுகளை நிகழ்த்தி இன்னைக்கு இன்னும் ஒன்றா புஷ் ஆக்கிட்டாங்க. வக்ஃபு பிரச்சனையை அப்படியே ஆஃப் பண்ணிட்டான். திறமைங்க. அப்போ நம்ம சைத்தான மாதிரி உலகத்தில் திறமையை நீங்கள் பார்க்கவே முடியாது. அவ்வளோ பெரிய திறமைசாலி தான் சைத்தான். சைத்தானுக்கு அவ்வளோ பெரிய திறமையை கொடுத்துருந்தான். அதனால தான் அங்கே உட்காந்து லாஜிக் பேசினான். அல்லாட்ட அவ்வளோ பெரிய லாஜிக் பேச முடியுமா? அவரை மண்ணில் படைச்சிருக்கேன், நான் நெருப்பில் படைச்சேன், என்ன நான் போய் தலைவணுங்கிறதா? மாட்டேன் அப்படின்னா லாஜிக் பேசுகிறான். அவன் பேசக்கூடிய அந்த பேச்சு இன்னைக்கு அந்த சைத்தானிய சூழ்ச்சி எல்லாத்துலையும் இருக்கத்தே செய்யும். அப்போ பாருங்க, எது ஒரு ஒரு பிரம்மாண்டமாக விஸ்வரூபம் எடுத்து வருதோ அதை அமுக்கிறதுக்கு அடக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று செய்வான். செஞ்சிட்டானா? இப்போ வக்ஃபு பற்றி பேசுறது அப்படியே புஷ்ஷாக கிடக்கு. வக்ஃபுக்காக போய் போராடுனா என்ன செய்ய? இவன் போய் பீகாரில் போய் பிரச்சாரம் பண்ணுறான். ஆனால் அதை மக்கள் பேச தயாராக இல்லை. நாம் வக்ஃபுக்காக வேண்டி போராடி அந்த போராட்ட களங்களை மீண்டும் தொடர்ந்தால் இந்த நேரத்தில் செய்தால் பார்த்தீங்களா, செய்கிறது அங்கே செஞ்சுவிட்டு காஷ்மீரில் இங்கே வந்து வக்ஃபு சொத்தை பாதுகாக்கிறானா, என்ன மாதிரி செஞ்சுட்டு இருக்கான்னு சொல்லி இதை ஒரு விமர்சன பொருளாக ஆக்குவாங்கன்னு சொல்லி நாம் இப்போ கொஞ்சம் அடக்கி வாசிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டோமா? டெய்லி எவ்வளவு வீரியமாக வந்துகிட்டு இருந்துச்சு. இந்த வீரியம் இந்தியா முழுவதும் பயங்கரமாக வருவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுட்டான். இதை எப்படி அடிக்கிறது, உடைக்கிறது, அதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. என்ன விலை கொடுத்து என்ன வேணாலும் செய்வான். அதனால தான் இராணுவ வண்டியோடு அடித்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா
சுற்றுலாவுக்கு வந்த மக்களை ரொம்ப அப்படியே பார்த்தீங்கன்னா குருவியை சுடுற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுட்டு அந்த பிரச்சாரத்தை எப்படி பண்ணி விட்டாச்சு. முஸ்லிமான்னு சொல்லி பார்த்து வேட்டியை தூக்கி பார்த்து ஃபேண்ட்டை தூக்கி பார்த்து கலட்டி, இதெல்லாம் பழைய கலாச்சாரம். இதையெல்லாம் இப்போ கொண்டு வந்து புதுசாக கொண்டு வந்து இப்படிலாம் பார்த்து சுட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷம பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ நாம் என்ன செய்கிறது? இந்த நல்ல மக்கள் நிறைய பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் எடுத்து எடுத்து பரப்பிக்கிட்டே இருக்கீங்க. சும்மா சோசியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் டிக்டாக் போட, அதெல்லாம் நல்லதாக இருந்தால் எது வேணாலும் செய்யுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் அதை விட நிறைய மக்களுடைய அந்த பேட்டிகள் வந்து கொண்டே இருக்கிறது. தமிழகத்தை சார்ந்தவர் வந்து பாதிக்கப்பட்டார், அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. முஸ்லீம் அல்லாத மக்கள் பேட்டி கொடுக்குறாங்க. முஸ்லீம்கள் தான் எங்களை பாதுகாத்தாங்க, பள்ளிவாசலில் உட்கார வச்சாங்க போன்ற பல வீடியோக்கள் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதையெல்லாம் நிறைய பரப்பிக்கிட்டே இருங்க. ஏன்னா வேறு வழி கிடையாது. சோசியல் மீடியா தான், இன்றைக்கு உள்ள சோசியல் மீடியா தான் வந்து நமக்கான ஒரு மீடியா. பாக்கி எல்லா மீடியாக்களுமே ஒன் சைடு தான். அரசு என்ன சொல்றாங்களோ அதைத்தான் செய்யும், பாக்கி ஒண்ணுமே செய்யாது. அதை முறியடிக்கக்கூடிய வேலையை நாம செய்யணும். பேசும் பொழுது அந்த கருத்தை எல்லாம் உள்வாங்கி யார்கிட்ட பேசுறோமோ பேசும் பொழுது ரொம்ப கோவப்படாம அழகான முறையில் தெளிவாக கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இது இந்த காலத்தில் கட்டாயமாக இருக்கு. இல்லைன்னு சொன்னா விஷம பிரச்சாரம் மேல் அப்படி பயங்கரமா போயிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய ஃபிளாஷ் பண்ணி விட்டான் இல்லையா, பண்ணி விட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு ஆன உடனே இப்படியே வந்து ஒரு செய்தியாக போட்டு அது வந்து வேற இல்லை அப்படின்னு சொல்லி ஈஸியாக போட்டுருவோம். நான் என்ன சொல்றேன், சுடப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னா செய்திகளை எப்படி பரப்புறான், இஸ்லாமியர்கள் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய மனசுலையும் உள்ள போய் தைக்கிற அளவுக்கு பரப்பி விட்டுறான். அதனால் அதுக்கு எதிராக கொஞ்சமாவது நம்ம என்ன செய்யணும், சோசியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா சோசியல் மீடியாக்குள்ளே எல்லாருமே நுழைய வேண்டாம்னு சொல்லலை. தேவையில்லாத விஷயத்தில் விட சோசியல் மீடியாக்குள்ள உங்களுக்கு எதில் வாய்ப்பு இருக்கிறதோ நுழைஞ்சு நல்லதை செய்வதற்கு முயற்சி பண்ணுங்க. அதுதான் இப்போ செய்ய முடியும். அதை செய்யாமல் விட்டோம்னு சொன்னால் நம்முடைய கையில் இருக்கக்கூடியது கையடக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மீடியா, அதான் அதை வந்து யாரும் எதுவும் செய்ய போகிறது இல்லை. அதில் சரியான செய்தியை நீங்கள் பதிவு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு, அதையே நம்ம இழக்கிறோம். அதை இழந்தோம்னு சொன்னால் நம்மளை இழந்துருவோம். ஏன்னா அவ்வளோ பெரிய திட்டமிடுதல் நடந்துகிட்டு இருக்கு. அவ்வளோ பெரிய திட்டங்களை போட்டு மிகச்சரியாக நடத்தி போயிட்டே இருக்கிறாங்க. எந்த விதமான திட்டமிடுதலும் நம்மகிட்ட இல்லை, திட்டம் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை, சாத்தியக்கூறுகளும் இல்லை, ஒரு தலைமைத்துவம் இல்லை, ஒரு ஒற்றுமை இல்லை, எதுவுமே இல்லை. குறைஞ்சபட்ச தனி மனிதர்களாக நம்மால் முடிஞ்ச அந்த பிரச்சாரங்களை செய்வதன் மூலமாக நம்முடைய இஸ்லாமிய மக்கள் பாதிப்பிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பாடத்தை இந்த சம்பவம் வந்து நமக்கு கொடுக்கணும். அதற்கான ஒரு முயற்சிகள் இன்ஷா அல்லாஹ் பண்ணணும். அது போக அடுத்து துஆவை நிறையாவே கேளுங்க, அழுது கேளுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க. ஒன்றா ரெண்டாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் எது செஞ்சாலும் நம்ம தான் சொல்லி அப்படியே வந்து கூனி குறுகி போகக்கூடிய அளவிற்கு, வெக்கு தனி ஓடக்கூடிய அளவுக்கு, கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவுக்கு இவ்வளவு பெரிய மோசமான ஒரு செய்திகளை பரப்புகிறாங்க. பாதிப்பு பூரா நமக்கு தான் நிறைய இடங்கள்ல அவ்வளோ பாதிப்புகளை ஏற்படுத்திவிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு எதிரான சூழ்ச்சிகளை சதிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா அல்லாஹ் சொல்றான், ஓ மக்கர் அல்லாஹ் வல்லாஹ் கைருல் மாக்கிரீன். அவர்களும் சூழ்ச்சி செய்கிறாங்க, அல்லாவும் சூழ்ச்சி செய்கிறான். ஆனால் சூழ்ச்சி செய்வதில் அல்லாஹ் தான் சிறந்தவனாக இருக்கிறான். அந்த சூழ்ச்சி சிறந்த சூழ்ச்சியாக இருக்கணும் யா அல்லாஹ், இவர்களை உன்னிடத்துல ஒப்படைக்கிறேன் யா அல்லாஹ், எங்களுக்கு பாதுகாப்பு கூட அல்லான்னு சொல்லி அல்லாஹ்ட்ட முடிஞ்ச வரைக்கும் அழுது பிரார்த்தனை செய்யுங்க. இதை தவிர வேறு வழியே நம்ம கிடைக்கல. ஒன்று மீடியாக்களை யூஸ் பண்ணுங்க, அடுத்து அல்லாஹ்விடத்துல தனிமையில் எந்த அளவுக்கு இருந்து கேட்க முடியுமோ நம்முடைய இந்த பாதிப்புக்காக வேண்டி, நம் மீது போடக்கூடிய இந்த பழிகளுக்காக வேண்டி, அவதூறுகளுக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு முடிவை தந்து அவர்களுக்கு எதிராக அந்த சூழ்ச்சிகள் எல்லாம் அமையணும் அப்படிங்கிற அருமையான ஒரு பிரார்த்தனை செய்யக்கூடிய வாய்ப்பு, ஆயுதம் நமக்கு இருக்கிறது. அதை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்தில் உதவி தேடி அல்லாஹ்வுடைய உதவியை பெறுவோம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.